சோதரம் 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 எங்கள் அப்பா பிதாவே மகு ஸ்தோத்ரம் சோதரம் 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 கிருபையின் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 அன்பின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 மகிமின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் 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 நல்லவரே மகு சோதரம் 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 நன்மை செய்கிறவரே மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 உங்கள் ஜீவாதிபதியே மகு சோதரம் 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 எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே மகு சோதரம் 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 உடைய மாறாத அன்பு கிருபை இறக்கத்துக்காக மே நன்றியோடு மை துதிக்கிறோம் மே நன்றியோடு மை துதிக்கிறோம் மே நன்றியோடு துதிக்கிறோம் மே நன்றியோடு துதிக்கிறோம் மே நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Isapa magzodra sodra 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 எங்கள் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். இயேசுவே ஹalleluya hallelujah 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 hallelujah. ஏசப்பா மக்கு சோதர 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 சோதரம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு சோதரங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு சோதரங்கள் அன்பின் தேவனே மக்கு சோதரா மக்கு சோதரா மக்கு சோதரம் எங்கள் இரட்சகரே மக்கு சோதரங்கள் மீட்பரே மக்கு சோதரம் சோதரங்கள் நம்பிக்கையே மக்கு சோதரங்கள் அடைக்கலமே எங்கள் பலனே ஹalleluya எங்கள் துணையே மக்கு சோதரம் 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 சகாயரே மக்கு சோதரம் 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 சோதரம். இயேசுவே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஏசப்பா மக்கு சோதரம் 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 நெசுவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எத்தனை இன்பமையா ஏழை எனக்கெத்தனை இன்பமையா எத்தனை இன்பமையா ஏழை எனக்கெத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா சத்துரு சேனைகளாம் உலகுடல் சாத்தான் செய்தீமைகளில் சத்துரு சேனைகளாம் உலகுடல் சாத்தான் செய்தீமைகளில் பார்த்து படித்து தீனாமும் ஜெயம் பெற பாத்திரமானதுவே பார்த்து படித்து தீனாமும் ஜெயம் பெற பாத்திரமானதுவே எத்தனை இன்பமையா இளையனக்கெத்தனை இன்பமையா எத்தனை இன்பமையா இளையனக்கெத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா பட்டினி தாகத்தையோ பலவித கட்டுகள் காவலையோ
தீரும் சமயத்திலோ ஓரும் ஒற்றாரும் பெருக்கும் வேளை ஒற்ற துணை இதுவே ஓரும் ஒற்றாரும் பெருக்கும் வேளை ஒற்ற துணை இதுவே எத்தனை இன்பமையா இளையனுக்கு எத்தனை இன்பமையா எத்தனை இன்பமையா இளையனுக்கு எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா வீடு வீட்டோடுகையில் வேதம் ஒன்று தேடி எடுத்து கொண்டா வீடு வீட்டோடுகையில் வேதம் ஒன்று தேடி எடுத்து கொண்டா காடும் மலையும் நல்வீடும் வெளிச்சமும் ஆகும் என்றோது மீது காடும் மலையும் நல்வீடும் வெளிச்சமும் ஆகும் என்றோது மீதே எத்தனை இன்பமையா இளையனுக்கு எத்தனை இன்பமையா எத்தனை இன்பமையா இளையனுக்கு எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா ஹல்லேலூயா 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 நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் கிருபையின் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே महा दयालु अनुग्रह भरा हुआ हमारे प्रेमी परमेश्वर உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா हम धन्यवाद की आपकी स्तुति धन्यवाद करते प्रभु இந்த மாலை நேரத்திலேயும் इस शाम के समय में भी உம்முடைய பிள்ளைகளாக आपके बच्चे लोग உம்முடைய सभी சமூகத்தில் அமர்ந்திருந்து को आपके चरणों में इंतजार कर பரலோகத்தின் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக स्वर्गीय परमेश्वर को गीत गाकर उसके नाम की महिमा स्तुति करने के ஆண்டவரே लिए உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக हे प्रभु आपके शास्त्र को हम जांच कर देखने के நீர் लिए எங்களுக்கு பாராட்டினதான நம்ம மேலான கிருபைக்காய் இரக்கத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே आपने हम पर किया हुआ उपकारों के लिए दया के लिए हम आपकी धन्यवाद की स्तुति नाम की महिमा करते हैं प्रभु இந்த பைபிள் ஸ்டடி ஆராய்ச்சிக்கத்தன ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் इस बाइबल स्टडी की आराधना को आशीर्वाद करके देने के लिए आपसे இந்த विनती करते காணொளி हैं மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக इस इंटरनेट के द्वारा सुनने वाले प्रत्येक लोगों को आप आशीर्वाद कीजिए प्रभु அவருடைய இருதயங்களை கர்த்தர் நாட்களை திறப்பீராக प्रत्येक लोग के हृदय को इस दिनों में आप खोल दीजिए प्रभु ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து हे प्रभु आपके वचनों को हम जांच कर देखकर அதிலிருந்து வருகிறதான நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக उसके द्वारा आने वाले अनंत जीवन को हम प्राप्त करने के लिए प्रभु அதிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக और उसके द्वारा आने वाले आशीर्वादों को इस दिनों में हम प्राप्त करने के लिए கர்த்தர் ஒவ்வொரு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் आप प्रत्येक को अनुग्रह कीजिए प्रभु தொடர்ந்து நடக்கிற சகல காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் और बाकी के सारे कार्यों को आप जिम्मा लेकर चलाइए உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக आपके चरणों में इंतजार करने वाले प्रत्येक लोगों को आप लगातार आशीर्वाद कीजिए தொடக்க முதல் முடிய பரியந்தம் நம்முடைய தெய்வீக பிரசன்னங்கள் மத்தியிலே நிறைவாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் आरंभ से लेकर अंत तक आपकी दैविकता की प्रशंसा बहुताई से उतर कर हमें आशीर्वाद करने का आपसे विनती करते எங்களை हैं தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் हमें नम्रता से आपके हाथ में सौंपते हैं இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति ജപത്തൊട്ട ജയഗീതങ്ങൾ പാടലിൻ 22ാം പാടൽ ജപത്തൊട്ട ജയഗീതങ്ങൾ പാടലിൻ 22 இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார்
जय के गीत के किताब पर गीत नंबर है 61, 61वां गाना, 61 नंबर सॉन्ग नंबर है। प्रभु का हाथ है मेरे साथ, प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। ले चलता और संभालता मुझे, ले चलता और संभालता मुझे, आखिर तक वो चलाता मुझे। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से वो बचाता मुझे। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से वो बचाता मुझे। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। मुझको लहू से धोता है वो, उधा से मुझको सजाता है। मुझको लहू से धोता है वो, उधा से मुझको सजाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई ही है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। मुझको लहू से धोता है वो, उधा से मुझको सजाता है। मुझको लहू से धोता है वो, उधा से मुझको सजाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। हालेलुया। हम सब प्रार्थना करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद यीशु राजा। நல்ல ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஏசப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல ஆவியானவரே மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையின் ஆவியானவரே ஹalleluya 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 ஏசப்பா மகு ஸ்தோத்திரம் 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 நெசுவே ஹalleluya 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 எங்கள் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம் 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 குருவின் தேவனே ஹalleluya 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 ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ, ஆறுதல் எனக்கு அவரே அவே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ, ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே அவே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஒக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. ஒக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை ஊரப சமல ரபலியா ரபல ரப, ஊரபலியா ரப சமன மலியா ரபல ரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆவியானவரே, ஹalleluya ரபதியா ரபல ரப, ஓ ரப சமன மரியா ரபல ரபதியா ரப. ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே, ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார்.
எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவே ஓ ரவ சபல ரவதி அரவல ரவ அவே லாவே 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 எங்களாவியானவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் எங்கள் தன்பின் தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரிகள் நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆஸ்வதிக்கப்படுதான் அந்த மாலை வேலை கூடப்பா இந்த வேத பாடத்தின் தியானத்தை தொடர்ந்து கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. இம்மற்றுமாய் பாடல் பகுதி ஆசிர்வத தேவன் தாமே தொடர்ந்து மீதியான வேலை அப்பா நம்முடைய கருத்துக்களாக போடுகிறப்பா. கர்த்தாவே நம்முடைய ஜீவன வார்த்தைகள் அப்பா பலனடிக்குதான் நம்முடைய வார்த்தைகள் அப்பா நீர் அனுப்பி எங்களை பலப்படுத்துவீராக. தொடர்ந்து நம்முடைய வசனங்கள் அப்பா எங்களுக்கு அப்பா எங்களுக்கு ஆத்மாக்களுக்கு அப்பா கர்த்தாவே அது பலனுள்ளதாய் ராஜா இருக்கும்படியாக தண்ணுகிறங்க செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆசிர்வதித்து நடத்தும்படியாக செபிங்கப்பா. தாழ்த்தி உள்ள கரத்தை தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है. அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. और उन पे भरोसा करने वालों को कभी वो त्यागता नहीं है. நம்முடைய தேவன் கைவிடாத தேவன். हमारा परमेश्वर कभी वो त्यागने ना वाला परमेश्वर है. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவராகவே இருக்கிறார். और उससे भरोसा करने वाले के सब कार्यों में वो महान परमेश्वर है. எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். और सभी चीजों से उनके समूह में इंतजार करने वाले को भला परमेश्वर है. நாம் வேதத்திலே ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து தியானிக்கலாம். हम शास्त्र में वचन को लेकर पढ़ेंगे. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் निर्गमन के किताब पर उसका 33वां अध्याय அதிலே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். उसका 14 वचन हम पढ़ते हैं. அதற்கு அவர் उसके लिए उसने என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், और मेरा समूह तेरे आगे चलेगा, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், और मैं तुझे विश्राम दूंगा.
மூசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், मूसा को देखकर परमेश्वर कहते हैं, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், और मेरा समूह तेरे आगे जाएगा நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். और मैं तुम्हें विश्राम दूंगा। இந்த கானான் பிரயாணத்திலே इस कानान की यात्रा पर அவர் புறப்படும் பொழுது वे निकलते समय மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறார். मूसा परमेश्वर की ओर पूछता है। 15 வசனத்திலே வாசிக்கிறோம், हम 15 वचन में पढ़ते समय அப்பொழுது அவன் அவரை நோக்கி, तब उसने उसको देखकर, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் यदि आपकी समूह उपस्थिति हमारे साथ ना चले तो எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். हमें यहाँ से आगे ना ले जाओ। அப்ப மோசே கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தார். तो मूसा ने परमेश्वर की उपस्थिति को उसने चाहा। கர்த்தருடைய சமூகம் கூட இருக்க வேண்டும். परमेश्वर की उपस्थिति हमारे संग रहना है, கர்த்தருடைய சமூகம் கூட இருந்தால்தான் வாழ்க்கையில் இளைப்பாறுதல். और परमेश्वर की उपस्थिति रहने से ही हमारे जीवन में विश्राम मिलता கர்த்தருடைய है, சமூகம் கூட இருந்தால்தான் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல செம்மையாய் போய் சேர முடியும். और परमेश्वर की उपस्थिति हमारे संग रहेगा तो हम जाने वाले जगह में हम ठीक तरीके से जा सकते हैं। தாவீது அந்த மோசேயுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். और मूसा की जो चाहत है उसे परमेश्वर ने पूरा किया। என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், और मेरी उपस्थिति समूह तेरे संग रहेगा, என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், और मेरा उपस्थिति तेरे संग रहेगा, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुझे विश्राम दूंगा। இந்த உலகத்திலே மனுஷர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், इस संसार में मनुष्य दौड़ रहे हैं, வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். लेकिन उनके जीवन में बिना विश्राम के वे दौड़ रहे हैं। ஆனால் இளைப்பாறுதல் கிடைக்கிறதான ஒரே இடம் தேவ சமூகம். लेकिन विश्राम मिलने वाला स्थान वो एक ही स्थान है, परमेश्वर की उपस्थिति। தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். और परमेश्वर हमारे संग रहने से हमारे जीवन में विश्राम मिलता है। இதை மோசே நன்றாக அறிந்து வைத்திருந்தார். इसे मूसा ने अच्छी तरीके से उसे जान लिया था। இதனால் தான் கர்த்தரிடத்தில் நம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும். इसके कारण ही वो कहता है कि आपकी उपस्थिति मेरे संग रहना நம்முடைய है, சமூகம் இல்லாமல் நான் இந்த உலகத்திலே வாழ விரும்பவில்லை. और आपके बिना उपस्थिति के साथ इस संसार में मैं ना जीना चाहता हूँ, உம்முடைய சமூகம் இல்லாமல் நான் ஒரு அடி கூட முன்னால் வைக்க விரும்பவில்லை. और आपके बिना उपस्थिति के कारण मैं एक पैर भी आके नहीं पड़ाऊंगा। மோசேயுடைய வாஞ்சையை விரும்பின அறிந்த கர்த்தர், और मूसा की चाहत को जाना हुआ परमेश्वर, என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், और मेरा उपस्थिति तेरे संग நான் உனக்கு रहेगा, இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुझे विश्राम दूंगा। தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை தருகிறது. तो परमेश्वर की उपस्थिति हमारे जीवन में वो विश्राम को ले आता है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்திலே வாசிக்கிறோம், मत्ती की किताब 11वां अध्याय उसका 28वां वचन पढ़ते समय, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, जो परिश्रम उठाकर बोझ उठाने वाले, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், आप सभी लोग मेरे पास आइए, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். अब मैं तुम्हें विश्राम दूंगा। இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் इस संसार में जीने वाले प्रत्येक व्यक्ति जो है அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். कई प्रकार की बोझ को वे लोग उठाकर जी रहे हैं, பாரத்தை சுமந்து சுமந்து வருத்தங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और बोझ को उठाते उठाते उनके जीवन में दुखों को परिश्रम को वो झेल रहे हैं। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इसीलिए परमेश्वर कहते நீங்க हैं, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், आप सभी लोग मेरे पास आइए, என்னிடத்தில் தான் இளைப்பாறுதல் இருக்கிறது, मेरे पास ही तुम्हारे लिए विश्राम है, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். और मैं तुम्हें विश्राम दूंगा। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். तो प्रभु यीशु मसीह के पास जो कोई आते हैं उनको परमेश्वर विश्राम देते हैं। இந்த பூமியிலே நான் வாழ்கிற நாட்களில் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். तो इस पृथ्वी में हम जीने वाले जीवन में हमारे लिए एक विश्राम के जीवन की आवश्यकता है। மனுஷன் என்னத்தெல்லாமோ தேடுகிறான், ஓடுகிறான், பிரயாசப்படுகிறான், मनुष्य आज कई कई कार्य के लिए दौड़ता है, उसे प्रयास करता है, उसे पाने के लिए, हक करने के लिए ஆனால் चाहता அவனுடைய है, வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தேடுவதில்லை. लेकिन उसके जीवन में विश्राम को नहीं இந்த ढूंढता है। வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். इस दुनिया में, संसार में लोग बिना विश्राम के घूम रहे हैं। கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. मसीह का जीवन कहेंगे तो वो विश्राम का जीवन அந்த है। இளைப்பாறுதலை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். वो विश्राम के दिन जीवन को प्रत्येक दिन हम अनुभव करना है। அந்த இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். तो विश्राम के जीवन को हमारे जीवन में प्रत्येक दिन अनुभव करना है। இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை வேதனை உள்ள வாழ்க்கை. जो बिना विश्राम का जीवन है वो दुख भरा हुआ जीवन है, அது வருத்தம் நிறைந்த வாழ்க்கை, वो परिश्रम भरा हुआ जीवन है, துக்கம் நிறைந்த வாழ்க்கை. और दुख भरा हुआ जीवन है। நாட்டிலே கர்த்தர் கொடுக்கிறதா அந்த இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? इसलिए इस दिनों में परमेश्वर देने वाला जो विश्राम है उसे पाने के लिए हम हमारे जीवन में क्या करना है। 37 சங்கீதம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம், 37वां भजन संगीता पर उसका 7वां वचन हम पढ़ते समय, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, यहोवा के सामने चुपचाप रहकर उसकी पाठ जोगते रहो, காரிய சித்தி உள்ளவன் மேலும் और जो धीरज से रहने वाले को
தீவினைகளை செய்யற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. और बुराई करने वाले मनुष्य के ऊपर जलन मत करना। அப்ப நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो हमारे जीवन में जो विश्राम भरा हुआ जीवन चाहिए तो கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டும். और परमेश्वर के सामने हम पाठ जोकर उसका इंतजार करना है। நல்லவர்கள் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் எரிச்சல் படக்கூடாது. और अच्छे और बुरे मनुष्य के ऊपर हम जलन नहीं करना அப்ப है। எங்க எரிச்சல் இருக்கிறதோ அங்கே இளைப்பாறுதல் இருக்காது. और जहां पर जलनपन है वहां पर विश्राम नहीं होता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो हमारे जीवन में हम विश्राम भरे हुए जीवन जीना है तो எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். हम सारे परिस्थितियों में परमेश्वर की ओर देकर उसके चरणों में इंतजार करना கர்த்தரை है। நோக்கி பார்க்க வேண்டும். और परमेश्वर की ओर हम देखना है। யார் மேலும் கோபமோ எரிச்சலோ படக்கூடாது. और किसके ऊपर भी क्रोधित या उसके ऊपर जलन नहीं करना है। எங்க கோபம் இருக்கு எரிச்சல் இருக்கு அங்க இளைப்பாறுதல் இராது. जहां पर क्रोध और जो जलनपन है वहां पर विश्राम नहीं होता है। அங்க இருதயம் பட்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். वहां पर जो हृदय है उनका एकदम थरथराते रहता है। கை கால் அப்படி நடுங்கிட்டு இருக்கும். और उसके हाथ पैर सब थरथराते रहता है। எதுக்கு இந்த நிலைமை? क्यों इस प्रकार की स्थिति? அதனால எரிச்சலை விட்டுறணும். इसीलिए हम जलनपन को छोड़ देना है। ஆண்டவர் கேக்குறார் யோனா பார்த்து, யோனாவே परमेश्वर पूछते हैं योना से, हे योना எரிச்சலா இருப்பது உனக்கு நல்லதோ? क्या तू इस प्रकार जलन रखना अच्छा है तेरे लिए? தேவன் நமக்கு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमारे लिए विश्राम भरे हुए जीवन को रखा அந்த है। இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். वो हम हमारे जीवन में विश्राम भरे हुए जीवन को प्राप्त करना அந்த है। இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். वो विश्राम भरा हुआ जीवन को हम जीना है। 37ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और उसी 37वां भजन संहिता में 3रा वचन हम पढ़ते हैं। கர்த்தரை நம்பி நன்மை செய், और परमेश्वर पे भरोसा रख कर भला कर, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். और देश में बसा रहा और सच्चाई में लगे रहे। அப்ப நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो हमारे जीवन में विश्राम भरा हुआ जीवन चाहिए तो நாம் நன்மை செய்ய வேண்டும். हम भलाई काम करना है। தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும். और बुराई करने वाले लोगों को भी हम भलाई काम करना है। நன்மையே நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோளா இருக்கணும். और भलाई हमारे जीवन में मकसद होना है। நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. और भलाई करने में हम कभी निराश उदास नहीं होना है। அப்படி நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் वैसा आप निराश ना होगे तो நீங்க அதன் பலனை அறுப்பீர்கள். आप उसका प्रतिफल को काटोगे। அப்ப நன்மை செய்கிறவர்கள் நன்மை பெற்று அடைவார்கள். तो भलाई करने वाले वे भलाई को ही पाएंगे। அவர்கள் இளைப்பாறுதல் அடைவார்கள். और वे लोग विश्राम को भी पाएंगे। தீமை செய்கிறவர்கள் और जो बुराई करने वाले தீமையை தான் அடைவார்கள். वे बुराई ही पाएंगे। ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நன்மையே யோசிக்கணும், சிந்திக்கணும். इसलिए हमारे जीवन में भलाई को ही सोचना है, उसके बारे में विचार भी करना है। தீமையை நினைச்சு கூட பார்க்க கூடாது. और बुराई के बारे में सोचना भी नहीं தீமையை चाहिए। பக்கத்துல கூட வரவிட கூடாது. और बुराई को हमारे पास भी नहीं आना देना அந்த चाहिए। எண்ணங்கள் எல்லாம் ஓடி விட்டு வரட்டணும். और उसके सारे सोच को हम भगा देना है। நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டானால் அல்லது நன்மையாய் இருக்க வேண்டும். हम करने वाला कार्य यदि होगा तो वो केवल भलाई होना எல்லா चाहिए। சூழ்நிலையிலும் நன்மை செய்ய और வேண்டும். सारे परिस्थिति में हम भलाई करना எல்லா चाहिए। நிலைமையிலும் நன்மை செய்ய और வேண்டும். सारी स्थितियों में हम भलाई करना நன்மை चाहिए। செய்யும்படியாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். हम भलाई करने के लिए हम परमेश्वर के अंदर सृष्टि किए गए हैं। ஆகினால் இந்த நன்மையை நாம் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். इसलिए इस प्रकार की भलाई को करने के लिए हम कभी निराश नहीं होना அப்பொழுது है। நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் குறைந்து போகாது. तभी ही हमारे जीवन में जो विश्राम कभी कम नहीं होगा। நன்மை செய்தால் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். और जो भलाई करेंगे तो हमारे जीवन में खुशियां आती தீமை हैं। செய்தால் துக்கம் வரும். और बुराई करेंगे तो हमारे जीवन में दुख அப்ப आता है। இதயத்துல சந்தோஷம் இருக்கும் பொழுது तो हृदय में हमारी खुशी होते समय அங்க ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். वहां पर एक विश्राम भरा हुआ जीवन होता है। அடுத்தபடியாக சங்கீதம் 37ல 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். और अगला जो है 37 अध्याय में उसी 4वां वचन पढ़ते हैं। கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, यहोवा के सामने सुख के साथ रहे, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். और तेरे सारे मनोरथों को वो पूरा करेगा। இந்த வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो हमारे जीवन में विश्राम भरा हुआ जीवन जीना है तो கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். और परमेश्वर के अंदर हम हमेशा आनंद के साथ मगन रहना நம்முடைய है। இருதயத்தில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். हमारे हृदय में हमेशा एक आनंद का मगन होना है। கர்த்தர் மூலமாக வருகிறதான மகிழ்ச்சி, और परमेश्वर के द्वारा आने वाला एक आनंद, மனமகிழ்ச்சி, முகமலர்ச்சி. और मन की जो खुशियां हैं वो चेहरे की खुशियां हैं। உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்தா அது முகத்துல தெரியும். हाँ, भीतरी हृदय में खुशियां रहेगा तो चेहरे में प्रकाशित दिखता है। அகத்தின் அழகு முகத்திலே தெரியுமா? क्योंकि हृदय की खूबसूरती वो चेहरे में दिखाई देता அப்ப है। நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் கர்த்தரை குறித்ததான மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். तो हमारे जीवन की सारी जो खुशियां हैं वो परमेश्वर के अंदर हमारा होना चाहिए। உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே அமிழ்ந்திருப்பேன். यदि आपका शास्त्र मेरे मन के लिए जो खुशी ना होता तो मेरे दुख में मैं मर जाता। வேதத்தை வாசிப்பதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி, और शास्त्र को पढ़ने से हमारे मन में
खुशियां उत्पन्न होता है வேதத்தை கைக்கொள்வதனால ஒரு மகிழ்ச்சி. और शास्त्र को हम पालन करने से हमारे जीवन में खुशियां होता है இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான். इसे पढ़ने वाला और इसे सुनने वाला इसे पालन करने वाला वो धन्य है சிலருக்கு வேதத்தை கையில எடுத்தால கண்ணு கெட்டிரும். कई लोगों को शास्त्र में हाथ लेते ही उनको नींद आ जाता है சிலருக்கு தூக்கம் வரலன்னு வேதத்தை எடுத்து துறப்பாங்க. कई लोगों को नींद नहीं आता तो वे शास्त्र को खोल कर बैठ जाते हैं ஏன்னா வேதத்து மேல அவ்வளவு பிரியம், क्योंकि शास्त्र के ऊपर उतना प्रिय है वे लोग தேவன் மேல अவ்வளவு பிரியம். और शास्त्र परमेश्वर के ऊपर उतना प्रिय है வேதத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, और शास्त्र के बारे में कहा गया है தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது வேதாசம். और मधुर से भी अधिक मिठास भरा हुआ परमेश्वर के शास्त्र का वचन அந்த है தேனை சாப்பிடுகிற ஒருவர் எப்படி சாப்பிடுவார்கள்? वो मध को खाने वाला कैसा खाता है எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுவார். कितना खुशी के साथ खाता है அப்படி மூஞ்சி எல்லாம் அப்படி மலந்துரும், और चेहरे पे देखा तो खूबसूरती दिखता है அப்படி उसके உடம்பே அப்படி சுளுத்துரும். वैसे बदन में खुशियां भर जाती है அப்ப நம்முடைய மகிழ்ச்சி தேவ வசனத்தின் மேல இருக்க வேண்டும், தேவன் மேல இருக்க तो வேண்டும். हमारी जो खुशियां हैं परमेश्वर के ऊपर परमेश्वर के शास्त्र के ऊपर रहना चाहिए தேவனை பாடுவதன் மூலமாக இருக்க வேண்டும். और परमेश्वर के गीत गाने के द्वारा हमारे जीवन में खुशियां होना चाहिए கர்த்தரை பாடும்போதே ஒரு மகிழ்ச்சி பொங்கணும். और परमेश्वर गीत गाते समय हमारे जीवन में उत्साहित होना சில चाहिए பாடும்போது தான் தூங்கிட்டு இருப்பாங்க, कई लोग गीत गाते समय ही सोते रहते हैं அப்பதான் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். तभी ही अच्छे सुकून की नींद आती है उनको। தேவன் மேல நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். तो परमेश्वर के ऊपर हम निरंतर आनंद और खुशियों के साथ ஆராதனையில் रहना ஒரு மகிழ்ச்சி, है। आराधना में खुशियां होना चाहिए கர்த்தருக்காக கர்த்தரை பிரியப்படுத்துவதில் ஒரு மகிழ்ச்சி, और परमेश्वर को प्रिय करने वाले कामों में हमें हमारे लिए खुशी होना चाहिए கர்த்தருக்காக காரியங்களை செய்வதில் ஒரு மகிழ்ச்சி. और परमेश्वर के लिए जो काम करने वाले में उसमें हमारे लिए खुशी होना அப்ப चाहिए கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்க तो வேண்டும். परमेश्वर के लिए करने वाले सारे कार्यों में हमारे जीवन में खुशियां होना அப்ப चाहिए அவர் என்ன செய்வாராம்? तो वो क्या करते हैं உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அருளிச்சுவார். आपके सारे मनोरथ के कार्य को पूरा करेगा நம்முடைய கர்த்தருடைய காரியங்கள் மகிழ்ச்சியா இருந்தா हम परमेश्वर के कार्यों में हम खुशी के साथ रहेंगे तो நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். हमारी सारी प्रार्थना सुनी जाएगी யாரிடமே சிபாரிசு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. और किसके पास जाकर हम सिफारिश करने की कोई आवश्यकता नहीं है நம்முடைய இதயத்துல தேவனை குறித்த ஒரு மகிழ்ச்சி இருக்குமே ஆனால், यदि हमारे हृदय में परमेश्वर के बारे में एक आनंद खुशी होगा தேவனுடைய तो காரியங்களை குறித்த ஒரு மகிழ்ச்சி இருக்குமே और ஆனால், परमेश्वर के कार्य के बारे में हमारे जीवन में खुशियां होगा तो கர்த்தருடைய வேண்டுதல்கள் எல்லாம் அருளிச்சேவா, वो परमेश्वर हमारे सारे मनोरथों को मनोरथों को நம்முடைய पूरा ஜெபங்களை करेगा எல்லாம் கேட்பா. और हमारी सारी प्रार्थना को सुनेगा அப்ப ஜெபம் கேட்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். तो हमारी प्रार्थना सुने जाते समय हमारे जीवन में बड़ी एक विश्राम அப்ப उत्पन्न தேவன் होता है நமக்கு தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியா இருக்க तो வேண்டும். परमेश्वर के द्वारा आने वाले विश्राम को हम प्राप्त करना है तो परमेश्वर के अंदर हम हमेशा आनंद के साथ खुशी के साथ रहना चाहिए அடுத்தபடியாக 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், और अगला 37वां उसी अध्याय में 5वां वचन हम पढ़ते உன் समय வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, और अपनी मार्ग की चिंता यहोवा पर छोड़ दे உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். और तेरे सारे कार्यों को पूरा करेगा நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். हमारे कार्यों को जो चिंता हो परमेश्वर के ऊपर सौंप देना है நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துறணும். हमारे सारे चिंता कार्यों को परमेश्वर के ऊपर सौंप देना है நம்முடைய காரியமா, हमारा कार्य है क्या வேலை காரியமா, नौकरी का कार्य है பிள்ளைகளை குறித்த காரியமா, बच्चे लोग के बारे में कार्य है क्या மனைவி குறித்த காரியமா, और पत्नी के बारे में चिंता है क्या பொருளாதாரத்தை குறித்த காரியமா, और सारे अध्यावसायिक कार्य के बारे में चिंता है क्या எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துறணும். और सारे प्रकार के कार्य को परमेश्वर के ऊपर सौंप देना है ஆண்டவரே நீரே பார்த்துக்கிடும், हे प्रभु आप ही देख लीजिए என்னால ஒண்ணும் முடிய மாட்டேங்கி, मेरे से कुछ नहीं हो पा रहा है ஒண்ணுக்கு உதவாதவனா இருக்கிறேன் और मैं किसी भी लायक का नहीं हूँ என்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ऐसा हमारे सारे चिंताओं को परमेश्वर के ऊपर सौंप அவர் देकर மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். और उसके ऊपर हम भरोसा रखना है அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். तब वो हमारे सारे कार्यों को वो पूरा करेगा காரியத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு பிறகு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. और हमारे कार्य को परमेश्वर के पास सौंपने के बाद उसके लिए हम फिर से चिंता नहीं उठाना है அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறணும், நம்பிக்கையா இருக்கணும் அவர் மேல. उस पे सौंपने के बाद उस पर भरोसा रखना है அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கச்சு, वो हमारे सारे कार्यों को सफलता देगा நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் அவர் வாய்க்காமல் போக செய்யவே மாட்டார். और हमारे कार्यों को कभी वो असफलता नहीं करेगा நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியா செய்வார். वो होने वाले सारे कार्य को ठीक तरीके से करेगा அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதல் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो यदि हमारे जीवन में एक विश्राम भरा हुआ जीवन जीना है तो நம்முடைய காரியங்களை குறித்து நாமே கலங்கிட்டு இருக்க கூடாது. हमारे कार्यों के बारे में हम ही उसके लिए चिंता नहीं उठाना அதே है நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. और उसी को सोचकर हम विलाप नहीं करना है எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல ஒப்பு வச்சிரணும். और सभी को परमेश्वर के पास सौंप देना है அப்ப நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். तभी ही हमारे जीवन में एक विश्राम भरा हुआ जीवन होगा காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி தருவார். और परमेश्वर हमारे सारे कार्यों को सफलता करके देगा நீதிமானவர் ஒருபோது கைவிடவே वो மாட்டார். धर्मियों को कभी वो त्यागेगा नहीं அடுத்தபடியாக வாசிக்கிறோம், और अगला हम पढ़ते हैं 37ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
வாசிப்போம். वो 37वां उसी अध्याय में 6वां वचन पढ़ते समय, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் और तेरे धर्म को ज्योति के समान, உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். और तेरे न्याय को दोपहर को उजियाले के समान वो प्रकट करेगा। உன் நீதியை நியாயத்தையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். और तेरे नीति और न्याय को वो दिखाएगा। நம்முடைய வாழ்க்கையில நீதி நியாயங்கள் எடுபட்டு இருக்கலாம். और हमारे जीवन की नीति और न्याय जो है निकल गया होगा, நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்கள் கிடையாமற் போக பண்ணியிருக்கலாம். और हमारे जीवन में जो मिलने वाले धर्म को कभी वो ना पाए होंगे हम, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் வராமல் தடைப்பட்டு இருக்கலாம். और हमारे जीवन में आने वाले भलाई हमारे लिए रुकावट हो गया होगा। அப்படி நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். तो हमारे धर्म को और न्याय को परमेश्वर वो प्रकट करेगा, கர்த்தரே நீதி நியாயம் செய்கிறவர். क्योंकि परमेश्वर ही वो धर्म और न्याय को करने वाला। சிலர் சொல்லுவாங்க எனக்கு நீதியே இல்லையா, कई लोग कहते हैं कि मेरे लिए कोई न्याय नहीं है क्या, உலகத்துல நியாயமே இல்லையா, मेरे लिए क्या न्याय नहीं है क्या, எனக்கு நீதி செய்ய ஒரு ஆள் கிடையாதா. हमारे लिए धर्म करने लिए कोई मनुष्य नहीं है क्या, கர்த்தர் நீதிபரராய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर धर्मी भरा हुआ प्रभु है, நம்முடைய நீதியை அவர் விளங்க பண்ணுவார். और वो हमारे धर्म के कार्य को प्रकट करेगा। மனுஷன் எவ்வளவுதான் அநியாயம் பண்ணனாலும், मनुष्य कितना भी अन्याय करे तो भी, நம்முடைய நீதி எடுபட்டு இருந்தாலும் हमारी जो धर्म वो निकल गई நாம் होगा तो கர்த்தரை भी சார்ந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर को थाम लेना है। கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது हम परमेश्वर पे भरोसा रखते समय, கர்த்தர் நம்முடைய நீதி நியாயத்தை வெளிச்சத்தை போல பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். और परमेश्वर हमारे धर्म और न्याय को वो दोपहर के उजियाला के ज्योति के समान वो बदल देता है। நம்முடைய வாழ்க்கையில நீதி நியாயம் எடுபட்டு போனதுனால இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். यदि हमारे जीवन में धार्मिकता धर्म जो और न्याय निकल जाने के कारण हमारे जीवन में विश्राम नहीं होता கர்த்தர் होगा, நீதி நியாயத்தையும் ஏற்ற சமயத்திலே செய்வார். वो परमेश्वर धर्म और न्याय को ठीक समय में वो करेगा, ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और ठीक समय में परमेश्वर आशीर्वाद करेगा, ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். और ठीक समय में परमेश्वर हमें ऊंचा करेगा। தாவீது சொல்லுகிறார், और दाऊद कहता है, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ पूरा करेगा, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். और परमेश्वर ही सब कुछ मेरे लिए देख लेगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்கிறவராக तो இருக்கிறார். हमारे जीवन में परमेश्वर हमारे लिए सब कुछ पूरा करने के लिए எனக்கு सामर्थ्य நீதி है, கிடைக்கலையே, நியாயம் கிடைக்கலையே, और मेरे लिए न्याय और धर्म नहीं मिला இந்த है, ஆறுதலை பிழைப்பாறுதல் நாம் இழந்து போயிருக்க கூடாது. ऐसा हम विश्राम को खोया हुआ नहीं रहना है, கர்த்தரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर पे ऊपर हम पूरी तरह से हम उसको भरोसा அவர் रखना है। நீதியுள்ள நியாயாதிபதி. वो धर्म के न्याय है, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக வரும். और हमारे लिए आने वाले भलाई निश्चयता से आएगा, நமக்கு வர வேண்டியதான உயர்வுகள் கட்டாயமாக வரும். और हमारे लिए आने वाली उन्नति निश्चयता से आएगा, அதை யாரும் தடுக்க முடியாது. और उसे कोई नहीं रोक सकता है, கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. क्योंकि परमेश्वर ही धार्मिकता का न्याय का परमेश्वर है। யோசேப்பின் வாழ்க்கையிலே நீதியை நிறைவேற்றினார். और यूसुफ के जीवन में परमेश्वर नीति धर्म के कार्य को पूरा நீதியை किया, விளங்க பண்ணினார். और धर्म को प्रकट किया। அவனுடைய வாழ்க்கையிலே उसके जीवन में அவனுடைய சகோதரர்கள் அநியாயம் பண்ணாங்க. उसके भाई लोग उसके विरुद्ध अन्याय किए थे, அங்கே போத்திபார் மனைவி அநியாயம் और பண்றான். वहां पर पोतीफार की बीवी भी उनके विरुद्ध अन्याय की, அவன் எந்த தீமை செய்யல. और उसने कोई प्रकार की बुराई नहीं அவனுடைய किया, வாழ்க்கையில நீதி நியாயங்கள் எல்லாம் டுபட்டு போனது. और उसके जीवन के जो सारे धर्म और न्याय निकल चुका செய்யாத था, காரியத்துக்காக செய்தான் என்று குற்றச்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். और जो नहीं किया हुआ कार्य को किया है करके उसके दोषी ठहरा कर उसे बंदीगृह में डाल दिया கர்த்தர் गया, நீதியை விளங்க பண்ணினார். लेकिन परमेश्वर ने उसको धर्म दिखाई दिया, வெளிச்சத்தை போல விளங்க और பண்ணினார். ज्योति के समान धार्मिकता பட்ட दिखाया, பகலை போல விளங்க பண்ணினார். और दोपहर के उजाले के समान दिखाई दिया, யோசேப்பு ராஜாவிடத்திலே கொண்டு வரப்படுகிறார். और यूसुफ जो है राजा के पास ले आता है, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறார். और राजा के अगले स्थान में उसे ऊंचा करता है। நம்முடைய தேவன் நமக்கு நீதி செய்கிற தேவன். हमारा परमेश्वर हमें धर्मिता करने वाला परमेश्वर நம்முடைய है, தேவன் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். और हमारा परमेश्वर हमारे न्याय करने वाला அவரை परमेश्वर நம்முடைய है, வாழ்க்கையில முற்றிலுமாக சார்ந்து கொள்ளும் பொழுது और उसको हम हमारे जीवन में पूरी तरह से सराहते இந்த समय வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழலாம். हमारे जीवन में हम एक विश्राम भरा हुआ जीवन जी सकते हैं। அடுத்தபடியாக சங்கீதம் 62:5 வாசிக்கிறோம். अगला जो है भजन संगीता 62 में 2 पढ़ते समय, என் ஆத்துமாவே हे मेरे प्राण தேவனையே நோக்கி அமர்ந்திரு, परमेश्वर की और ही उसकी इंतजार कर, நான் நம்புகிறது அவராலே வரும். और मैं जो भरोसा करने वाला उसकी और से आएगा। கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். हम परमेश्वर के लिए इंतजार करना है, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது परमेश्वर के लिए हम पाठ जोते समय நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். वो अद्भुत कामों को करने वाला परमेश्वर है। 130 சங்கீதம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். 130वां भजन संगीता उसके 5वां वचन हम पढ़ते समय, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், परमेश्वर के लिए मैं इंतजार कर रहा என் हूँ, ஆத்துமா காத்திருக்கிறது, और मेरा प्राण भी इंतजार कर रहा அவருடைய है, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். और उसके शब्दों को मैं भरोसा करता हूँ। ஜெபத்திலே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். तो प्रार्थना में हम परमेश्वर के लिए इंतजार करना है, அற்புத
அற்புதத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். और अद्भुत कामों के लिए हम परमेश्वर के चरणों में इंतजार करना है. வாழ்க்கையை முறுமுறுத்து கொண்டு இருக்க கூடாது. और हमारे जीवन में निरंतर गुड़गुड़ाते नहीं रहना है. கர்த்தர் நமக்காக நேர்த்தியாய் செய்வார் சகலத்தை. तो परमेश्वर हमारे सारे कार्य को ठीक तरीके से करेगा. கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். और परमेश्वर को ही हम उसकी पाठ जोड़ना है. கர்த்தர் நமக்கு நேர்த்தியானதை தருவார். और परमेश्वर हमें अच्छे भलाई कार्य को करेगा. நமக்கு தேவையானதை தருவார். और हमारी आवश्यकता कार्य को करेगा. நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருவார். और हमारे जीवन में छुटकारा को देगा. நம்முடைய வாழ்க்கையில சுகம் தருவார். हमारे जीवन में चंगाई को देगा. நம்முடைய வாழ்க்கையில நிந்தையை மாற்றுவார். हमारे जीवन की निंदाओं को நம்முடைய बदलेगा. வாழ்க்கை உயர்வை தருவார். और हमारे जीवन में उन्नति देगा. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். हम परमेश्वर के इंतजार करना है. ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். और प्रार्थना में इंतजार करना है. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை உண்டாகும். तभी ही हमारे जीवन में एक विश्राम भरा हुआ जीवन उत्पन्न होगा. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. और परमेश्वर के इंतजार करने वाले कभी वो लज्जित नहीं होते हैं. கர்த்தருக்காக நான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். दाऊद भक्त कहता है कि परमेश्वर के लिए मैं धीरज के साथ इंतजार அவர் किया. என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். और उसने कान लगाते हुए मेरी आवाज को सुना. கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். परमेश्वर को ही इंतजार करना है. காரியங்கள் எல்லாம் சரியாக நேர்த்தியாய் செய்வார். हमारे कार्य को ठीक तरीके से अच्छे तरीके से परमेश्वर पूरा करेगा. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்வார். और रुका और भरा हुआ कार्य सब परमेश्वर ठीक तरीके से ஏற்ற करेगा. சமயத்திலே செய்வார். और ठीक समय में करेगा परमेश्वर. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில குறைபட்டு போகாது. और कोई भी कार्य वो घटी नहीं होगा. அதனால தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். इसलिए हम परमेश्वर के चरणों में हम इंतजार करना है. சிலருக்கு சீக்கிரத்துல சில நன்மைகள் கடந்து வரும். और कई लोगों को बहुत जल्दी ही भलाई आता है. சிலருக்கு நன்மைகள் கொஞ்சம் கடந்து வர நாள் ஆகும். और कई लोगों को भलाई आना कई समय लग जाता है. கர்த்தர் கொடுக்கும்போது எல்லாம் நேர்த்தியா சரியா கொடுப்பார். लेकिन परमेश्वर देते समय वो अच्छे तरीके से देता है. அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். वो हमारे जीवन में क्रिया करने तक हम उसके लिए इंतजार करना है. காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். हम इंतजार करते समय परमेश्वर के अद्भुत कार्य को हम प्राप्त कर सकते हैं. கல்யாண வீட்டிலே कानावूर कल्याण வீட்டிலே கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். कानावूर कल्याण जो शादी में जो है सभी लोग इंतजार के परमेश्वर के लिए. பெரிய குறை வந்து விட்டது. वहां पर एक बड़ी कमी आ गई. குறை வந்த உடனே வீட்டுக்காரங்களுக்கு கை கால்லாம் தந்தி அடிச்சிரும். वहां पर कमी आते ही जो रिश्तेदार वाले जो शादी के घर वाले सबके लिए हाथ पैर कांपने लगे. ஐயோ இப்படி ஆயிட்டு என்ன பண்றது? अयो ऐसा हो गया, अभी क्या करना है? அங்க இயேசுவிடத்துல போய் சொல்றாங்க. तभी यीशु के पास जाकर कहते हैं. மரியாள்கிட்ட சொன்னவ எனக்கு தெரியாதுட்டாங்க. मरिया के पास जाके कहते कि वो बोलती कि मुझे नहीं कुछ मालूम है. उनके पास जाइए. இயேசுவிட்ட போய் சொன்னாக்கி यीशु के पास जाकर कहेंगे तो வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. मेरा काम अभी तक नहीं आया करके कहते हैं. வேலை வருந்தடைக்கும் காத்திருந்தாங்க. उसके काम आने तक वे लोग इंतजार किए. ஆண்டவர் பச்சை தண்ணியை ஜாடியில ஊத்துங்கன்னு சொன்னாரு. और परमेश्वर ने उस बर्तन में जो है पानी को डाल भरो करके कहा. கொண்டு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு. और जाकर सबको परोसा करके कहा. கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். परमेश्वर ने वहां पर अद्भुत कामों को किए. காத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். वो इंतजार करना थोड़ा कष्ट ही होगा. எத்தனை நாளியா காத்திருக்கிறது? कितना दिन हम इंतजार करें? 4 மாசமா காத்திருந்தாச்சு. 4 महीने से हम इंतजार कर चुके हैं. இன்னும் வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல. अभी तक नौकरी नहीं, धंधा नहीं है. என்ன இவ்வளவு நாள் காத்திருக்கிறது? और कितने दिन हम इंतजार करना? காத்திருக்க சொல்லு வரைக்கும் பொறுமையா காத்திருக்க. परमेश्वर इंतजार करने कहने तक हम इंतजार धीरज के साथ அற்புதத்தை செய்வார். वो अद्भुत कामों को करेगा. காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். हम इंतजार करेंगे तो परमेश्वर हमारे जीवन में विश्राम को देगा. காத்திருக்காம அங்க இங்க ஓடிட்டு அலைஞ்சா और बिना इंतजार के यहाँ वहाँ दौड़ेंगे तो இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. हम विश्राम को हमारे जीवन में प्राप्त नहीं कर पाएंगे. அடுத்தபடியாக லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். अगला जो है लेवियों की किताब 10वां अध्याय 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். 1 से लेकर 3 पढ़ते हैं. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் फिर जो ஆரோனின் குமாரராகிய जो आरोन का पुत्र जो है था वो नादाब जो அபியூவும் और अबियू தன் தன் தூப கலசங்களை எடுத்து अपने अपने धूप के बर्तन को लेकर அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு और उनके ऊपर आग और धूप की जो लोबान डालकर கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். और परमेश्वर ने जो आज्ञा ना दिया हुआ आग को वे परमेश्वर के चरणों में ले आए. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு तभी आग जो है परमेश्वर के सम्मुख से निकलकर அவர்களை பட்சித்தது. विने भस्म कर दिया. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். और वे परमेश्वर के चरणों में ही मर पड़े. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி तभी मूसा हारून को देखकर என்னிடத்தில் சேருகிறவர்களால் और मेरे पास आने वाले लोगों को நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு मैं पवित्रता कर कर சகல ஜனங்களுக்கு முன்பாக और सारे लोगों के सामने நான் மகிமைப்படுவேன் मैं महिमा पाऊंगा என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ऐसा परमेश्वर ने कहा हुआ कार्य यही है कर कर कहा. ஆரோன் பேசாதிருந்தான். हारून ने बात नहीं किया, चुपचाप நம்முடைய रहा. வாழ்க்கையில
மற்றவங்க கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, तो हमारे जीवन में दूसरे के विरोध में बात नहीं करना பதிலுக்கு பதில் பேசக்கூடாது, और जो बात के बाद विरोध बात नहीं करना है அதிகாரத்துக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். और सारे अधिकार की हम नम्र का पालन करना है நாட்கட்டெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தைக்கு திருப்பி பேசுவோம். और कई लोगों के पास एक बात कहेंगे तो वे लोग 9 बात को फिर से कहते हैं என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க, और कोई भी बात कहेंगे तो उसको विरोध बात करते எதை हैं சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. और कोई भी बात कहें तो उसका उत्तर तुरंत देते हैं அந்நிய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை தராது. और अब दूसरी आग जो है हमारे जीवन में विश्राम को नहीं देगा தேவன் கட்டளை கொடுக்கப்படாத அக்கினி क्योंकि परमेश्वर ना देने वाले आग जो है वो आग है அப்ப நம்முடைய மேன்மை நமக்கு மேல இருக்க அதிகாரத்துக்கு நான் கட்டுப்பட तो வேண்டும். हमारे ऊपर रहने वाले सारे नेताओं लोग के हम उसके आज्ञा पालन करना है அவங்ககிட்ட எதிர்த்து பேசக்கூடாது, और उनके विरोध में बात करना பதிலுக்கு है பதில் பேசக்கூடாது. और उनका जो आमना सामना नहीं बात करना பாருங்கள், है ஆரோன் அங்கு பேசாதிருந்தான். देखो वहां पर आरोन चुपचाप रहा மோசே சொல்லுகிறாரு, मूसा कहता है ஆரோன் வாயே பேசல, आरोन ने कुछ नहीं बोला அமைதியா இருக்கிறான். वो चुपचाप वहां पर रहा அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு வரும். तो हमारे जीवन में जो शांति है हमारे जीवन को विश्राम को ले आता है ஆகினால நாம் மற்றவரிடத்துல எதிர்த்து பேசக்கூடாது. इसीलिए हम दूसरों के सामने हम विरोध करके नहीं நமக்கு बात करना மேல है உள்ளவங்களுக்கு எதிர்த்து பேசக்கூடாது, और हमारे लिए ऊपर स्थान में रहने वाले लोगों को हम विरोध बात नहीं करना பதிலுக்கு है பதில் பேசக்கூடாது. और उनका आमना सामना कर बात नहीं சில करना है ஆட்களோட பழக்கமே அது. कई लोगों की जो आदत ही वैसी रहती நமக்கு है மேல உள்ளவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா हमारे ऊपर वाले लोग एक बात कहेंगे तो பதிலுக்கு பதில் பேசினாதான் அவங்களுக்கு திருப்தி. और उनका फिर से उत्तर देना ही उनके जीवन में शांति मिलता है அந்நிய அக்கினி और अन्य आग जो है நம்முடைய வாழ்க்கையிலே हमारे- இளைப்பாறுதலை தராது. हमारे जीवन में विश्राम को नहीं देगा அதனால வாயை கொஞ்சம் குறைக்கணும். इसलिए हमारे जबान को लगाम लगाना है நாம் மற்றவர்களை எதிர்த்து பேசுகிறவர்களா இருக்க கூடாது, और दूसरे के विरोध बात करने वाले नहीं होना है வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்க கூடாது. और दूसरे के विरोध हम वाद विवाद नहीं करने वाला நம்முடைய होना है வாழ்க்கையிலே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். हमारे जीवन हम शांति को पालन करना எவ்வளவு है அமைதியா இருக்கிறோம் அவ்வளவு இளைப்பாறுதல் அதிகமா இருக்கும். எவ்வளவு அமைதியா இருக்கணும் அவ்வளவு இளைப்பாறுதல் அதிகமா இருக்கும். जितना हम शांति से रहेंगे उतना हमारे जीवन में विश्राम ज्यादा से मिलेगा அடுத்தபடியாக வாசிப்போமேயானால் और अगला हम पढ़ते समय 4ஆம் சங்கீதம் भजन संगीता 4:5 வாசிக்கலாம். चौथा अध्याय में 4-5 पढ़ेंगे நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், आप यदि गुस्सा क्रोधित होंगे तो भी पाप मत कीजिए உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தோடு பேசி அமர்ந்திருங்கள், और अपने बिछौने पर अपने मन में सोच में बात करके चुप रहो நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். और धर्म की बलिदान चढ़ाओ और यहोवा पर भरोसा रखो கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். आप क्रोधित होंगे तो भी लेकिन पाप मत करना மனுஷனுடைய வாழ்க்கையில கோபம் வந்துட்டா मनुष्य के जीवन में क्रोध आ गया तो மூளை வேலை செய்யாதான், उनका दिमाग काम नहीं करता है அவங்க சரீரம் வந்து கட்டுப்பாட்டை இழந்துருமா, और उनकी जो शरीर है वो सारे लकीरों को पार कर देती है மூளை செய்யக்கூடிய வேலை செய்யாது. और जो दिमाग करने वाला काम नहीं करता है அப்ப இவன் எதை செய்யணும் எதை செய்யணும் விடாதுன்னே தெரியாது. वो ये क्या करना है नहीं करना है करके वो खुद ही नहीं जानता है கை கால்லாம் அதுக்குள்ள கண்ட்ரோல் இழந்துரும். और हाथ पैर सब उसका जो कंट्रोल को खो देता है கையை தூக்கிட்டு எங்க செவுருல அடிப்பான் செல்லாடு, और कई लोग हाथ उठाकर दीवार पर मारते हैं செல்லால் அப்படி மண்டை எடுத்து செவுருல அப்படி முட்டுவான். और कई लोग दीवार पर अपने सिर को ठोकते हैं நாங்க அங்க கம்பெனி பக்கத்துல ஒரு பொம்பளை हमारे जो भाई के कंपनी के बाद में एक स्त्री है புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துட்டு पति पत्नी के अंदर झगड़ा आ गया கோவம் வந்துட்டு அவளுக்கு, उसको गुस्सा आ गया उस स्त्री को பக்கத்துல அருவா கடந்து बाजू में एक तलवार था தூக்கி தலையில ஒரு கொத்து கொத்திட்டா, वो उठाकर सिर पर एक डाल दिया उसने ரத்தம் அப்படி பீறிட்டு அடிக்குது. और लहू वैसे ही बाहर निकल पड़ा வேற புருஷன் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். और तुरंत ही उसका पति उसे लेकर हॉस्पिटल लेके கோபம் भागता है கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். आप क्रोध होंगे तो भी आप पाप मत कीजिए பாருங்க, ஒரு நிமிஷம் கோபம் வந்து எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருது. देखो क्षण भर के लिए जो आया हुआ क्रोध कितना बड़ा नुकसान को पहुंचा कर लिया है। கோபம் வந்துட்டுனாக்கி कई लोगों को क्रोध आ गया तो வீட்டுல எது பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கு அதை தூக்கி போட்டு ஒட்டைப்பான். और घर पे जो बड़ी बड़ी वस्तु रहते हैं सारे चीजों को लेकर तोड़ते हैं அங்க ஒரு ஆளுக்கு கோபம் வந்துட்டு वहां पर एक आदमी गुस्सा आ गया அம்மிக்கல்ல தூக்கி वो मसाला पीसने वाला उस लादी को लेकर டிவி மேல தூக்கி போட்டிருக்கான். वो टीवी के ऊपर डाल दिया இவ்வளவு பெரிய கோபம் பாருங்க. कितना बड़ा गुस्सा है देखो யாருக்கு நஷ்டம்? किसके लिए नुकसान है உனக்கு தானே நஷ்டம். आपको ही नुकसान है கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. आप यदि क्रोधित होंगे तो भी पाप मत அப்ப कीजिए கோபம் வந்தா என்ன செய்யணும்? तो क्रोध आगे तुम क्या करना है வேதத்துல அங்க சொல்லி இருக்கிறது, शास्त्र में लिखा है படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசி அமர்ந்திருங்கள். अपने बिछोने पर अपने मन ही मन से सोच कर चुपचाप रहो படுக்கையில போய் இருந்துறணும், हम बिछोने पर रहना है இருதயத்துக்குள்ளே பேசிக்கிட்டு. और मन ही मन में बात करना है அடுத்தால என்ன செய்யணும்? और अगला क्या करना है நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாருங்கள். और धर्म के बलिदान चढ़ाकर उसके ऊपर भरोसा रखो ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். और हमेशा स्तुति करते रहना है ஸ்தோத்திரம் பண்ணினாக்கி हम स्तुति करते रहेंगे तो கோபம் எல்லாம் ஓடிரும். सारे हमारे क्रोध बदल
जाएंगे, இளைப்பாறுதல் உண்டாகும். वहां पर विश्राम होगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. तो हमारे जीवन में हम क्रोधित होंगे तो भी पाप नहीं करना கோபம் है, வந்தா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். और क्रोधित होते समय परमेश्वर के चरणों में इंतजार करके हम उसकी स्तुति करना அப்பொழுது है, நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். तभी ही हमारे जीवन में विश्राम उत्पन्न होगा। கோபத்தை அடக்கிறவன் புத்திமான். और क्रोध को काबू में करने वाला वो बुद्धिमान है। கோபம் வாழ்க்கையை அழித்து போடும். और गुस्सा जो है जीवन को नष्ट कर देता है, கோபம் இளைப்பாறுதலை கெடுத்து போடும். और गुस्सा जो है विश्राम को नष्ट कर देता है। ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. इसलिए आपके जीवन में यदि गुस्सा होंगे तो भी आप पाप नहीं करना है। கோபம் வந்துட்டா அப்படி ஒரு முக்கில போய் இருந்துரும். कई लोगों को यदि गुस्सा आएगा तो एक कोने में जाकर बैठ जाना है, இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ऐसे बैठ के थोड़ी स्तुति करते रहना அப்படியே है, அந்த கோபம் அடங்கி போயிடும். वैसे ही वो गुस्सा ठंडा हो जाएगा। வாழ்க்கையில இளைப்பாறுதல் கெட்டு போகாது. तो जीवन में हमारा विश्राम कभी नाश नहीं होगा। இளைப்பாறுதலை கெடுத்துற கூடாது. हमारे विश्राम को नष्ट नहीं करना है, கோபத்துக்கு இடம் கொடுத்து और गुस्से को जगह देकर பிரச்சனை உண்டு பண்ண கூடாது. और परेशानी को उत्पन्न नहीं करना है। அடுத்தபடியாக நாம் வாசிப்போமேயானால் अगला हम पढ़ते समय 4 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता 4 में 8 पढ़ते समय, சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன், मैं शांति से लौट जाऊंगा और सो जाऊंगा। கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். हे यहोवा केवल तू ही मुझको एकांत में निश्चिंत रहने देता அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் तो हमारे जीवन में विश्राम भरा हुआ जीवन जीना है तो இருதயத்திலே சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். और हृदय में शांति राज करना है, தேவ சமாதான இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். और परमेश्वर की शांति हमारे हृदय को राज करना है, வேற எதுவும் இருதயத்தை ஆளுகை செய்துகிட்டு இருக்க கூடாது. और कोई भी कार्य हमारे हृदय को राज नहीं करना சில है। ஆட்கள் மற்றவங்க செய்த தீமையை நினைச்சிட்டு அங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. कई लोग दूसरे की बुराई देखकर वहां पर बैठ के उनके ऊपर राज करते रहते அவன் हैं, அப்படி தீமை செய்துட்டான், இவன் இப்படி தீமை செய்துட்டான், उसने ऐसा बुराई कर दिया, इसने ऐसा बुराई कर அதே दिया, நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். उसे ही वे लोग सोचते रहते हैं। மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த தீமைகளை மறக்க வேண்டும். और दूसरे लोग हमारे जीवन में किए हुए बुराई को हम भूलना है, யார் மேலும் வெறுப்பு வைக்க கூடாது. और किसके ऊपर भी हम नफरत नहीं யார் रखना மேலும் है, கசப்பு வைக்க கூடாது. और किसी के ऊपर कड़वापन யார் नहीं மேலும் रखना है, வைராக்கியம் வைக்க और கூடாது. किसी के ऊपर घमंड पर नहीं रखना है। அப்ப சமாதானத்தை இழந்து போயிரும். इसके कारण हम शांति को खो இதனால देंगे, இளைப்பாறுதல் இருக்காது. और इसके द्वारा विश्राम भी नहीं पाएंगे। அதனால எல்லாவற்றையும் மறந்துடணும். इसीलिए सब कार्य को हम भूल जाना है। எல்லாத்தையும் மறந்துடணும்னா सब कार्य को भूलना है तो, வாங்கின கடனை மறக்க கூடாது. और लिए हुए कर्ज को नहीं भूलना है, அதே மாதிரி நன்மையை மறக்க கூடாது. और भलाई को नहीं भूलना है, மற்றவங்க செய்த நன்மையை மறக்க கூடாது. और दूसरे लोग किए हुए भलाई को कभी भूलना नहीं है, மற்றவங்க செய்த தீமை எல்லாம் மறந்துடணும். लेकिन बाकी दूसरे लोग किए हुए सारे बुराई को हम भूल जाना है। யோசேப்பு தன்னுடைய சகோதரர் செய்த தீமைகள் எல்லாம் மறந்தான். क्योंकि यूसुफ ने अपने भाई लोग ने किए हुए सारे बुराई को उसने भूल गया, மறந்தனால கர்த்தர் அவனை என்ன செய்தாரா? वो भूला, इसलिए परमेश्वर ने क्या किया उसके அவனை जीवन பெருக में, பண்ணினார். उसे बढ़ोतरी दिया उसके அவனை जीवन में, ஆசீர்வதித்தார். और उसे आशीर्वाद அவனை किया, மேன்மைப்படுத்தினார். और उसे उन्नति दिया, அவன் வாழ்க்கை சமாதானம் குறைந்து போகவில்லை. और उसके जीवन में शांति कभी कम नहीं हुआ। அதனால மற்றவங்க செய்த தீமை எல்லாம் இருதயத்துல வச்சிட்டு இருக்க கூடாது. इसलिए दूसरे लोग करने वाले सारे बुराई को हमारे हृदय में रखना नहीं அது है, ஆளுகை செய்துட்டு இருக்க கூடாது. और उसी के ऊपर हम राज नहीं करना இப்படி है। பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டா, वैसा उसने कर दिया, कर दी, அத நான் மறப்பேனா? वैसा मैं भूलूंगी क्या, ஒரு கை பார்க்காம விடுவேனா? एक हाथ देखे बगैर छोड़ूंगा क्या, எல்லாம் மறந்துடணும். ये सब भूल जाना है, மறந்து மன்னிச்சிடணும். और भूल कर हम क्षमा करना है, இருதயத்திலே சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். और हृदय में शांति राज करना है, வேறு எதுவும் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யக்கூடாது. और कुछ भी हमारे जीवन में राज नहीं करना है, மாப்பு ஆளுகை செய்யக்கூடாது. और हमारे ऊपर घमंडपन राज नहीं करना மேல है, வெறுப்பு கசப்பு ஆளுகை செய்யக்கூடாது. और किसी के ऊपर जो जलनपन को कुछ भी हमारे ऊपर राज नहीं करना है, மற்றவர்கள் செய்த நன்மையை நாம் மறக்கவே கூடாது. और दूसरे लोग करने वाले भलाई को कभी नहीं भूलना है, அப்பொழுது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும். तभी ही हमारे जीवन में शांति भरा हुआ रहेगा, நம்முடைய இளைப்பாறுதல் கெட்டு போகாது. और हमारा जो विश्राम भरा हुआ जीवन कभी नष्ट नहीं होगा। அடுத்தபடியாக வாசிக்கிறோம். और अगला हम पढ़ते हैं 107ஆம் சங்கீதம் 107वां भजन संगीता, 20ஆம் वசனத்தை வாசிப்போமேயானால், उसका 20वां वचन पढ़ते समय, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். उसके वो अपने सारे जो गड़गड़ा को रुकाता है, அதின் அலைகள் அடங்குகின்றன. और उसकी लहर रुक जाती है। நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में கொந்தளிப்புகள் எல்லாம் கர்த்தர் அடக்குகிறவராக, जो भड़कने वाले सारे कार्य परमेश्वर थमाता है। வாழ்க்கையில வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், और जीवन में बीमारी, कष्ट और लड़ाई हो सकते हैं, வாழ்க்கையில தோல்விகள் இருக்கலாம், और जीवन में हार भी हो सकता है, இழப்புகள் இருக்கலாம். और जीवन में खोएपन भी हो सकता है। இதெல்லாம் நினைச்சு இதயத்துல கொந்தளிப்பு ஆகி இருக்க கூடாது. ये सारे चीजों को हमारे जीवन में देखकर हम उसके लिए उत्साहित नहीं होना है। தேவன் நம்முடைய கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். परमेश्वर हमारे जीवन के सारे लहरपन को बदलने वाला வாழ்க்கையில प्रभु, என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளித்து
கொண்டிருக்கிறதோ, हमारे जीवन में किस प्रकार के कार्य हमारे जीवन में भड़क रहा है, எல்லா கொந்தளிப்புகளையும் கர்த்தர் அடக்குகிறவர். सारे भड़कने वाले कार्य को परमेश्वर थमाने वाला प्रभु है, எல்லா கொந்தளிப்பையும் அவர் அமர்த்தி போடுவார். और सारे भड़कने वाले कार्य को परमेश्वर थमा देता है। சீசர்கள் படகிலே போய் கொண்டிருக்கும் பொழுது, और चेले लोग जब नाव में जाते समय நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது और बीच समुद्र में जाते समय ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டானது. वहां पर बड़ी एक लहर उठने लगी। அவங்க எவ்வளவோ தங்களுடைய திறமைகளை वो अपनी सामर्थ्य को முயற்சி செய்து பார்த்தார்கள். वहां पर प्रकट करके देखे, ஒண்ணு காரியம் நடக்கல. लेकिन कोई भी कार्य में सफलता नहीं हुआ। கடைசியா ஆண்டவரை எழுப்புகிறார்கள். वे अंतिम में जाकर परमेश्वर को उठाते हैं, ஐயரே, हे प्रभु, நாங்க மடிந்து போகிறோமே, हम लोग मरने वाले हैं, உமக்கு கவலை இல்லையா? क्या आपके लिए कोई चिंता नहीं है क्या? இயேசு எழுப்பின பொழுது, यीशु को उठाते समय இயேசு எழுந்தார். यीशु ने उठे, அவர் எழுந்து वो उठकर காற்றே எரியாதே, वो हवा गरज मत, கடலே அமைதியா இரு, और समुद्र शांत हो जा। ஒட்டன காப்பு சுப்பு உண்டாயிற்று. तुरंत एकदम शांत हो गया, பெரிய அமைதி உண்டாயிற்று. बड़ी एक शांति हो गई। அப்ப கர்த்தருடைய வார்த்தை கொந்தளிப்புகளை அமர்த்துகிறது. तो परमेश्वर की जो शब्द है उठने वाले सारे गरजपन को थमा देता அந்த है। வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிறதா? क्या आपके जीवन में गरजपन उठ रहा है क्या? கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். आप परमेश्वर के शब्दों के लिए जगह देना है। கர்த்தருடைய வார்த்தை இருக்குமேயானால் यदि परमेश्वर का शब्द आपके जीवन में होगा तो கொந்தளிப்புகளை அடக்கி போடுவார். आपके जीवन के गरजने वाले सारे कार्य को थमा கொந்தளிப்புகளை देगा, அமர்த்தி போடுவார். सारे गरजने वाले कार्य को थमा देगा। எங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம், और जहां पर हम परमेश्वर की शब्दों की आज्ञा पर नहीं किए எந்த हैं, இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு இருக்கிறோம், और कहां पर परमेश्वर के शब्दों को हम छोड़ दिए हैं, எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறோம். और कहां पर परमेश्वर के शब्दों को छोड़कर हम हट गए हैं। யோனாவை பாருங்க, योना को देखिए, யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி और योना परमेश्वर के शब्दों को जो उल्लंघन कर நினிவேக்கு போக சொன்னார், தர்ஷீசுக்கு போகிறார். वो निनीव को जाने कहा, वो दर्शिश में चले गया। கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ நினிவேக்கு போ. परमेश्वर का शब्द क्या था? तू निनीवे को जा। இவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ये परमेश्वर की बातों को उल्लंघन कर தர்ஷீசுக்கு போறான். वो दर्शिश को गया। என்னாச்சு? वहां पर क्या हुआ? ஆண்டவர் கொந்தளிப்பை ஆட்டி விட்டார். वहां पर परमेश्वर ने गरजपन को ला கடலை दिया, கொந்தளிக்க விட்டார். और समुद्र में गरजने वाले गरजपन को ले आया, யோனா தூக்கி வீசப்பட்டார். और योना जो उठाकर फेंका गया, கடல்ல தூக்கி வீசப்படுகிறார். वो समुद्र पर फेंका गया। அங்க மீன் வயித்துக்குள்ள போய் वहां पर मछली के पेट में जाकर, அங்க போய் ஸ்தோத்திரம் பண்றான். वहां पर जाकर वो स्तुति करता அங்க है, போய் பொருத்தனை பண்ணுகிறான். और वहां पर जाकर मन्नत करता है, ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தை நோக்குவே, हे प्रभु, मैं तेरे भवन की ओर देखूंगा, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவே, और तेरी स्तुति बलि को चढ़ाऊंगा, நீ சொன்னதை அப்படியே நான் செய்வேன். और आपने किया हुआ कार्य को मैं वैसे ही करूंगा। போய் அங்க ஆண்டவரத்துல அங்க போய் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேக்குறான். और वहां पर जाकर परमेश्वर से क्षमा मांगता है, அங்க போய் பொருத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். और वहां पर जाकर मन्नत मांगता है, ஆண்டவர் யோனாவை கரையில கக்க வெட்டிட்டார். और परमेश्वर उस मछली को आज्ञा दिया उसको किनारे पर उल्टी करने के கர்த்தர் लिए। கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். तो परमेश्वर गरजने वाले सारे कार्य को शांत करने वाला प्रभु है। வாழ்க்கையிலே கொந்தளிப்பு இருக்கிறதா? क्या हमारे जीवन में गरजने वाले कार्य है குடும்பத்திலே क्या? கொந்தளிப்பு காணப்படுகிறதா? और परिवार में क्या गरजपन दिखाई दे रहा है क्या? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். और परमेश्वर के शब्दों के लिए हम जगह देना है, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். और परमेश्वर के शब्दों की हम आधीन मान के उसके அவர் अर्पण करना है। கொந்தளிப்புகளை அமர்த்துகிறார். वो सारे गरजपन को शांत करता है, அலைகள் அடங்குகின்றது. और सारे लहरें रुक जाती है। கர்த்தருடைய ஒரே வார்த்தை போதும், परमेश्वर की केवल एक ही शब्द எந்த काफी है, கொந்தளிப்பாக மாறிவிடும். और सारे गरजपन को थमा देता है। 107 சங்கீதத்திலே 20 வசனத்தை வாசிக்கிறோம். 107वां भजन संगीता के 20वां वचन पढ़ते समय அவர் தமது வசனத்தை அனுப்பி वो अपने वचन को बेचकर அவர்களை குணமாக்கி और उन्हें चंगा कर அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். और उनको नाश में से बचाता है। கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். और परमेश्वर अपने वचन को बेचता है। எந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு காணப்படுகிறதோ, और जहां पर हमारे जीवन में गरजने वाले जीवन दिखाई देता है, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது तो हम उसके शब्दों की आधीन मानने के अर्पण करते கர்த்தர் समय நம்முடைய வாழ்க்கையில எல்லா கொந்தளிப்புகளை மாற்றி போடுகிறவராக तो இருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में गरजने वाले सारे कार्य को थमा देता है, எல்லா கொந்தளிப்புகளை மாற்றி போடுவார். और सारे गरजने वाले कार्य को थमा देता है। வாழ்க்கையில கொந்தளிப்பு இருக்குமேயானால் यदि जीवन में गरजपन होगा तो நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலாய் வாழ முடியாது. तो हमारे जीवन में विश्राम के साथ नहीं जी सकते। எப்பேற்பட்ட கொந்தளிப்பை கர்த்தர் மாற்றுகிறவர், और किस प्रकार की गरजपन क्यों ना हो परमेश्वर उसे थमा எப்பேற்பட்ட देता है, அலைகளையும் அவர் அடக்கி और போடுகிறார். किस प्रकार की लहरें क्यों ना हो परमेश्वर उसे थमा देता சீசர் है। வாழ்க்கையிலே வந்ததான கொந்தளிப்பை அமர்த்தினார். और चेले लोग के आए हुए जीवन में गरजपन को परमेश्वर ने थमा दिया, யோனாவின் வாழ்க்கையில வந்ததான கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தி और போட்டார். योना के जीवन में आए
आए हुए गरजपन को परमेश्वर ने थमा दिया, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களுமே கொந்தளிக்க பண்ணி तो கொண்டிருக்கிறது, हमारे जीवन में किस प्रकार के कार्य को गरज कर रहा நம்முடைய है, சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, हमारी शांति को बिगाड़ रहा है, நம்முடைய இளைப்பாறுதலை கெடுத்து हमारे கொண்டிருக்கிறது. विश्राम को बिगाड़ रहा है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது परमेश्वर के शब्दों के में आधीन मारकर अर्पण करते समय எல்லா கொந்தளிப்புகளை மாற்றி सारे गरजपन को बदल அவர் कर இளைப்பாறுதலை தருகிறவராக वो இருக்கிறார். विश्राम को देने वाला परमेश्वर है। வாழ்க்கையில இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். तो हमारे जीवन में विश्राम भरा हुआ जीवन जीना है तो தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर के समूह हमारे संग रहना है போதும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகவே கூடாது. और कभी भी परमेश्वर की उपस्थिति को छोड़कर नहीं रहना है। ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது தேவனுடைய சமூகத்தை விட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். आदम और हव्वा परमेश्वर के विरोध किए हुए कार्य के कारण परमेश्वर के उपस्थिति से वो भगा दिए गए தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை இழந்து और போனார்கள். परमेश्वर ने दिया हुआ विश्राम स्थान को वो खो गए। அதனால தேவனுடைய சமூகத்தை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. इसके कारण हम परमेश्वर की उपस्थिति को कभी हम खोना नहीं है பாவத்துக்கு பாவமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க और கூடாது. पाप भरे हुए कार्य को हम कभी जगह नहीं देना நாம் है। நன்மை செய்ய வேண்டும். हम भलाई करना है, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்கும். तभी ही हमारे जीवन में विश्राम होगा। கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கணும். हम परमेश्वर के अंदर निरंतर आनंदित रहना है। இன்னைக்கு அநேகருக்கு மகிழ்ச்சி மொபைல் தான். आज कई लोगों को जो आनंद है वो मोबाइल ही है। 24 மணி நேரம் மொபைல பாக்குறான். 24 घंटा मोबाइल ही देखता है 24 மணி நேரம் மொபைல போட்டு உரசிட்டு கிடக்குறான். और 24 घंटा मोबाइल में रगड़ते रहता है। உலகம் और உலகம் அழிவை கொண்டு வரும். संसार नाश को ले आता है। கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்போமேயானால் परमेश्वर के अंदर आनंदित होगा तो ஜெபத்தின் மூலமாக, प्रार्थना के द्वारा, துதி பாடல் மூலமாக, स्तुति गीत के தேவனுடைய द्वारा, வசனத்தின் மூலமாக, परमेश्वर के वचन के द्वारा தேவனுக்காக பாடுபடுகிற காரியத்தின் மூலமாக, और परमेश्वर के लिए करने वाले परिश्रम भरे हुए कार्यों के लिए தேவனுக்காக கொடுக்கிறதின் மூலமாக, और परमेश्वर के देने वाले कार्य के द्वारा மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது वो हम आनंद के साथ रहते समय ஜெபத்தை எல்லாம் கேட்பார்களே பாறுதலை தருவார். हमारी सारी प्रार्थना को सुनकर हमें विश्राम को देता है கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. और परमेश्वर पे भरोसा रखकर उस पे अर्पण करके जीते समय காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். वो सारे कार्य को सफलता देता है வாழ்க்கையில பாறுதல் இருக்கும். और जीवन में विश्राम होता है। கர்த்தரை நம்பி हम परमेश्वर भरोसा रखकर அவரையே நோக்கி இருக்க வேண்டும். उस पे ही भरोसा அவரையே रखकर சார்ந்து இருக்க வேண்டும். उस पे ही सहारा बनकर जीना நமக்கு है நீதி செய்வார். तो हमारे लिए धार्मिक कार्य को करेगा। நம்முடைய நீதி மறைக்கப்பட்டு இருக்கலாம். हमारे धर्म छिपाया गया होगा, நம்முடைய நீதி எடுபட்டு இருக்கலாம். हमारा धार्मिक कार्य वो उड़ गया होगा, கர்த்தர் நமக்கு சரியாக நீதி செய்வார். लेकिन परमेश्वर ठीक तरीके से हमारे धर्म நமக்கு வர करेगा வேண்டியதான நன்மைகள் சரியான நேரத்திலே கர்த்தர் வரச் செய்வார். और हमारे लिए आने वाले सारे भलाई को ठीक समय में आने के लिए सहायता करेगा கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். और परमेश्वर की और ही सहारा बनकर रहना है। நேர்த்தியானதை தருவார். वो अच्छे वस्तु को देगा, செம்மையானதை தருவார். वो अच्छे कार्य को देगा சரியானதை தருவார். और ठीक कार्य को करेगा சரியான நேரத்திலே और தருவார். ठीक समय में करेगा நான் மற்றவர்களுக்கு பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசக்கூடாது. और दूसरे के विरोधपन से हम कभी बात नहीं करना நம்ம है। வாழ்க்கையில அமைதியாய் காத்துக்கொள்ள வேண்டும். हम हमारे जीवन को शांति को रक्षा करना है। வாக்குவாதம் பண்ணக்கூடாது. हम वाद विवाद नहीं करना है। அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க கூடாது. हम अधिकार के विरोध नहीं होना है பதிலுக்கு பதில் பேசுறதை நான் நிறுத்த வேண்டும். और उसका आमना सामना करना हम छोड़ देना है। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாறுதல் இருக்கும். तभी ही हमारे जीवन में विश्राम होगा। பாவம் செய்தாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. यदि आप क्रोधित होंगे लेकिन फिर भी पाप नहीं करना நீதி பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். और धर्म के बलिदान को हम परमेश्वर के लिए चढ़ाना है। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இருக்கும். तभी ही हमारे जीवन में विश्राम होगा நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை மறக்க வேண்டும். और हमारे जीवन में बुराई को हम भूल जाना है சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய இதயத்திலே இருக்க வேண்டும். और शांति निरंतर हमारे हृदय में होना है கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். और सारे उठने वाले गरजपन को परमेश्वर थमाता है। வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது उनके वचन को हम आधीन मानते समय வாழ்க்கையில கொந்தளிப்புகளை அமர்த்தி हमारे जीवन के गरजपन को थमाकर இளைப்பாறுதலை தருகிறவர். वहां पर वो विश्राम को देता है। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? सब लोग प्रार्थना करेंगे क्या? ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை தருகிறவராக இருக்கிறார். परमेश्वर हमारे लिए विश्राम भरा हुआ जीवन को देने वाला प्रभु है। ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்ம இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். प्रत्येक दिन हम विश्राम भरा हुआ जीवन जीना है। ஹalleluya. praise the Lord, praise the Lord. நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். எங்கள் அன்பின் இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மிக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம் ஆவியானவரே துதிக்கிறோம்.
இயேசுவே மக்கு தோத்திரம் 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 தோத்திரம். நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இளைப்பாறுதல் வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே கர்த்தர் நாட்களே அவருக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். நாங்கள் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவரே கர்த்தர்களை மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவரே மக்கு தோத்திரங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தீமை மறக்கும் பொழுது ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவே மகு தோத்திர 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 தோத்திர. हालेलुया. अपना बोझ प्रभु पर डाल, कभी न घबराना, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा, तेरा आदर मान करेगा, आश्चर्य काम करेगा. நடத்திடுவா நீதிமான் தள்ளாட விட மாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் தேவன் அவர் நமது நிழலா இருக்கின்றவர் நம்மை காக்கும் தேவன் அவர் நமது நிழலா இருக்கின்றவர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நாமை அணைத்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நாமை அணைத்துக் கொள்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போதே நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போதே நமக்கு எதிராய் நிற்பவன் யார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்க செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம் அவரே எல்லாம் வாய்க்க செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து
நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை வெள்ளை ஆதரிப்பார், அதிசயங்கேவார். ஹல்லேலூயா 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 ஹalleluya. கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துவார். ஹalleluya. परमेश्वर सारे गरजपन को थमाता है, ஹalleluya. சமாதானத்தை தருவார். वो शांति को देता है. ஹalleluya 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 ஹalleluya. நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम भलाई करने वाला बनना है கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாய் இருக்க और வேண்டும். परमेश्वर के अंदर निरंतर हम आनंदित होना है நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். और हमारे सारे कार्य परमेश्वर को अर्पण करके उसके ऊपर भरोसा रखना கர்த்தரை है சார்ந்து இருக்க வேண்டும். और परमेश्वर पर निर्भर होकर रहना है நாம் மற்றவர்களிடத்தில் பதிலுக்கு பதில் பேசுகிறவர்களா இருக்க கூடாது. और दूसरे के विरोध वाद विवाद नहीं करना है. நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. हम यदि क्रोधित होंगे तो भी लेकिन पाप नहीं करना நீதியின் है பலிகளை செலுத்துகிறவர்களா இருக்க और வேண்டும். धर्म की बलि चढ़ाने वाले समान बनना है நாம் தீமையை மறக்க வேண்டும். और बुराइयों को हम बोलना है கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். और परमेश्वर के वचनों को हम आधीन मानना है. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் குறைந்து போகாது. तभी ही हमारे जीवन के विश्राम कभी कमी नहीं என் होगा சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். और मेरी उपस्थिति तेरे आगे நான் चलेगा உனக்கு இளைப்பாறுதல் और தருவேன். मैं तुझे विश्राम दूंगा. நாட்களே தேவனுடைய சமூகத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு तो इस दिनों में परमेश्वर की उपस्थिति को हम ना खोते हुए தேவனுடைய சமூகத்தை நாட்கள் ஒரு நாள் காத்துக்கொண்டு ஜீவித்து और परमेश्वर की उपस्थिति को इस दिनों में हम इंतजार करें, रक्षा தேவன் करें நமக்கு வைத்திருந்தான இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக और परमेश्वर हमारे जीवन में रखे हुए विश्राम को हम उसे अनुभव करने के लिए கர்த்தர் நாட்களே ஒவ்வொருக்கு கிருபை தந்து வழி நடத்த முடிய எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर इस दिनों में हर एक को कृपा अनुग्रह देकर चलाने के लिए हम सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமாக இந்த बाइबल स्टडी आरंभ आशीर्वादित तंत्र कृपा का करते स्तोत्रिपो परमेश्वर अब तक इस बाइबल स्टडी का आरंभ को आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम 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 स्तोत्र करते मोड़ बेचने और बात का करते स्तोत्रिपो परमेश्वर ने हमसे बातें की हर एक बातों के लिए शब्दों के लिए परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम स्तोत्रम स्तोत्र நாட்கள் அவர்களை பார்தலுள்ள வாழ்க்கை வாழும்படியாக इस दिनों में विश्राम भरा हुआ जीवन जीने के लिए ஒரு அமைதியான வாழ்க்கை வாழும்படியாக एक शांति भरा हुआ जीवन जीने के ஒரு लिए சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக एक शांति भरा हुआ जीवन जीने के लिए அதற்கு கர்த்தர் நாட்கள் வருகிறவன் வழி நடத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். इस दिन में परमेश्वर हर एक को कृपा देने के लिए सब परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम 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 தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட எப்போதும் இருக்கும்படியாக परमेश्वर की उपस्थिति निरंतर हमारे संग रहने के அந்த लिए தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் ஒருபோது விலகிடாதபடிக்கு हम परमेश्वर की उपस्थिति कभी हम हटना ना ஆனால் होए தினமும் தேவனுடைய சமூகத்தை காத்துக்கொண்டு ஜீவிக்கும்படியாக और प्रत्येक दिन उसके चरणों में इंतजार करके उससे रक्षा करने கர்த்தர் के लिए கிருபை தந்து வழி நடத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर की कृपा देकर चलाने के लिए परमेश्वर की सब स्तुति करेंगे. स्तोत्रम 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 தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर के समूह में इंतजार किया प्रत्येक लोग के लिए हम परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम 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 ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். प्रत्येक लोगों को परमेश्वर अधिकता से आशीर्वाद करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम 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 சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாட்களே சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और बिना शांति के जो कोई है सभी लोगों को परमेश्वर शांति देकर इस दिन में आशीर्वाद करेंगे, परमेश्वर की स्तुति करेंगे. स्तोत्रम 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 பலவிதமான காரியங்களை நினைத்து கொந்தளித்து கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நாட்களை மாற்றிவிட முடியாது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். कई प्रकार के कार्यों के कारण गरजने वाले सारे अनुभव को परमेश्वर इस दिनों में बदलकर शांति देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 எல்லாவற்றையும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபையை கர்த்தருக்கு தந்து வழி நடத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सारे समय में हम परमेश्वर के समूह में उपस्थिति में इंतजार कर परमेश्वर की भलाई पाने के लिए हर एक को परमेश्वर की कृपा देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 எல்லா சூழ்நிலை கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और सभी लोग परमेश्वर पर ही निर्भर होकर जीने के लिए परमेश्वर सहायता करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஊழியத்துக்காக கர்த்தரை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். और सेवकाई के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஊழியத்துக்காக அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். और सेवकाई को अधिक से आशीर्वाद करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 மல்லாடி ஊழியத்தை எல்லா கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். मलाड की सेवकाई का आशीर्वाद करने के लिए हम सब परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
స్తోత్రం అటు ఉలి దగ్గర ఆశీర్వదించే బిడ్డలందరూ స్తోత్రిపోం और मर्द की सेवा का आशीर्वाद करने के सब स्तुति करेंगे స్తోత్రం 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 జాడి ఉలి దగ్గర ఆశీర్వదించే బిడ్డలందరూ స్తోత్రిపోం और अंबुजोड़ी सेवा का आशीर्वाद करने के सब परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 ఓవర్ విశ్వాస కుటుంబங்களுக்கு దగ్గర ఆశీర్వదించే బిడ్డలందరూ స్తోత్రిపోం और हर एक विश्वासी परिवार को आशीर्वाद करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 విశ్వాస కుటుంబங்களுக்கு எல்லா குறைகளெல்லாம் நிறைவாக்க బిడ్డలందరూ స్తోత్రిపోం और विश्वासी परिवार में रहने वाली सारी कमियों को परमेश्वर भलाई से भरने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 ఓవర్ కుటుంబத்துல எல்லா தேவைகளை எல்லாம் கர்த்தர் தந்தித்து கொடுக்க முடியாத స్తోత్రిపోం और परमेश्वर हर एक परिवार की सारी जरूरतों को पूरा करके देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం స్తోత్రం ఓడి அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாத స్తోత్రిపోం और उनके रोटी और पानी को आशीर्वाद करके देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం స్తోత్రం ఓడి వేలే தொழில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாத స్తోత్రిపోం స్తోత్రం 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 வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாட்களை சீக்கிரமா வேலையை கொடுத்து தாங்க முடியாத கர்த்தரை స్తోత్రిపోం స్తోత్రం 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 ஊழியக்காரருக்கு கர்த்தரை స్తోత్రిపోం परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 ஊழியக்கார சௌரிका கர்த்தரை స్తోత్రిపోం और जो शिष्य के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 దేవుడి சித்தத்தோட வாழ்க்கையில நிறைவேற கர்த்தரை స్తోత్రిపోం और परमेश्वर की इच्छा उनके जीवन में पूरा होने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం స్తోత్రం ஊழியத்துல எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாத கர்த்தரை స్తోత్రిపోం और सेवका की सारी जरूरतों को पूरा करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 మన దేశத்துக்காக கர்த்தரை స్తోత్రిపోం தேசத்துக்காக हमारे देश के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்க முடியாத கர்த்தரை స్తోత్రిపోం और देश के सारे लोगों के ऊपर परमेश्वर दया करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 அந்த கொள்ளை நோயை கர்த்தர் முற்றிலும் அழித்து போட முடியாத கர்த்தரை और స్తోత్రిపోం सारी महामारी को परमेश्वर पूरी तरह से हटाने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 எல்லா ஜனங்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுக்க முடியாத கர்த்தரை స్తోత్రిపోం और सारे लोगों के आर्थिक समस्या को परमेश्वर पूरा करके देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்துல எல்லா தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்காக கர்த்தரை స్తోత్రిపోం और देश के सारे नेता अधिकारियों के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 கர்த்தர் ஒருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் परमेश्वर हर एक को अच्छे ज्ञान देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 மனக்கண்கள் எல்லாம் கர்த்தர் திறக்க முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் उनकी सारी मन की आंखों को परमेश्वर खोलने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 கர்த்தரை இருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और परमेश्वर के उद्धार को पाने के लिए परमेश्वर सहायता करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்திலே எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और देश की सारी जरूरतों को पूरा करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்தை சமாதானத்தில நிரப்ப முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और देश को परमेश्वर शांति से भरने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்நிய சக்திகளை எல்லாம் கர்த்தர் முறியடிக்க முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और देश के विरोध उठने वाले सारे अन्य शक्ति को परमेश्वर नाश करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசமெங்கிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியாத கர்த்தரை और స్తోత్ரிపోம் सारे देश भर में परमेश्वर की केवल नाम की महिमा होने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 எல்லா ஜனங்களை கர்த்தர் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और सारे लोगों को परमेश्वर के आगमन में तैयार करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தேசத்துல எல்லா ஊழியங்களுக்காக கர்த்தரை స్తోత్ரிపోம் और देश के सारे सेवकों के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం స్తోత్రం ஒரு ஊழியக்காரர்களுக்காக கர்த்தரை और స్తోత్ரிపోம் सारे सेवकों के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం స్తోత్రం ஒரு ஊழியத்தின் ஊழியக்காரர்கள் எல்லா தேவைகளை சந்தித்து விட முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் और सेवक सेवका की सारी जरूरतों को परमेश्वर पूरा करके देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 தடைப்பட்டதான் எல்லா ஆலயங்கள் எல்லாம் திறந்து நாட்டிலே ஆராதனைகள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் வழிவாசலை தந்திர முடியாத கர்த்தரை స్తోత్ரிపోம் इस दिन में सारे बंद पड़े द्वार को परमेश्वर खोल कर फिर से आराधना शुरुआत होने के लिए परमेश्वर द्वारों को खोल के देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे స్తోత్రం 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 அன்புங்கிருமே இறக்க நிறங்கள் பரலோக பிதாவே प्रेम अनुग्रह दया भरा हुआ हमारे स्वर्गीय உம்மை परमेश्वर நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் हम ஆண்டவரே धन्यवाद कि आपके नाम की स्तुति महिमा करते प्रभु நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சிறு நேரம் சமூகத்தில் காத்திருக்கும்படியாக हे प्रभु हम आपकी प्रजा थोड़ी देर हम आपके चरणों में इंतजार करने के உம்மை लिए பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக और आपके गीत गाकर आपके नाम की महिमा करने के நம்முடைய लिए வேதத்தை நாங்கள் கொஞ்சம் தியானிக்கும்படியாக हे प्रभु आपके वचनों को शास्त्र को ध्यान करने के लिए எங்களுக்கு பாராட்டின் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் आपने किए हुए उपकारों के लिए हम आपकी स्तुति करते ஆண்டவரே हैं மோசே பார்த்து சொன்னீர் हे प्रभु आपने मूसा को देखकर என் कहा சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் और मेरी उपस्थिति तेरे आगे आगे होगा இளைப்பாறுதல் தருவேன் என்று और சொன்னீர். मैं तुझे विश्राम दूंगा நாட்களை இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்துகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் और इस दिनों में जो विश्राम ना होते हुए जीने वाले सारे लोग के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே हैं
நாங்கள் நன்மை செய்யும்போது எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறீர். हे प्रभु हम भलाई करते समय आप हमें विश्राम நாங்கள் देते हो, கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருக்கும்போது இளைப்பாறுதலை हम தருகிறீர். परमेश्वर के अंदर आनंदित रहते समय आप विश्राम देते உங்கள் हो, வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது இளைப்பாறுதலை தருகிறீர். हमारे सारे मार्गों को आपके ऊपर छोड़कर आशीष रहते समय आप हमें நாங்கள் विश्राम देते கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு இளைப்பாறுதலை हो, தருகிறீர். हम परमेश्वर पर निर्भर होते समय आप हमें विश्राम देते हो, கர்த்தரையே நோக்கி நாங்கள் காத்திருக்கும் பொழுது और परमेश्वर के और हम इंतजार करते समय ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறீர். हे प्रभु आप हमें विश्राम देते हो, நாங்கள் அமைதியா இருக்கும் பொழுது எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறீர். हम शांति से रहते समय आप हमें विश्राम देते हो, நாங்கள் பாவத்தை விட்டுவிடும் பொழுது எங்களுக்கு இளைப்பாறுதலை हम தருகிறீர். पाप को छोड़ देते समय आप हमें विश्राम देते हो, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தீமையை மறக்கும் பொழுது हम बुराइयों को भूलते समय உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தந்து எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறீர். हमारे जीवन में शांतियों को देकर आप विश्राम को देते हो, உங்களுடைய वचனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது आपके वचन को हम आधीन मानते समय எங்கள் வாழ்க்கையில எல்லா கொந்தளிப்புகளையும் அமர்த்தி हमारे जीवन के सारे गरजने वाले कार्य को थमाकर அடக்கி आप उसे थमाकर இளைப்பாறுதலை தருகிறீர். आप विश्राम को देते हो प्रभु। ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நம்முடைய இளைப்பாறுதலை அனுபவிக்கும்படியாக इस प्रकार प्रत्येक लोग इस प्रकार के विश्राम को अनुभव करने के लिए கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर अनुग्रह देकर उन्हें चलाने के लिए आपसे विनती करते हैं, நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. लगातार आपके शामत भरे नाम को आप महिमा कीजिए, உங்களை தாழ்த்தி தருகிறோம். हमें नम्रता से आपके हाथ में सौंपते இயேசுவின் हैं, நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரங்க மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் और पवित्र आत्मा का मेल मिलाप என்றும் என்னும் சதா காலங்களிலும் आज और कल सदा सर्वदा அனைவரோடு கூட हम हर एक के சகல संग பரிசுத்தவான்களோடு கூட और सारे पवित्र लोग के நித்திய साथ காலம் நிலைத்திருப்பதாக. अनंत अनंत काल तक बने रहे, ஆமென். आमीन, அல்லேலூயா. 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 हालेलुया। ஸ்தோத்திரம்.